அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப முக்கியமான தொகுதியாக தலைநகரில் இருக்கிற அண்ணா நகர் தொகுதி. அந்த அண்ணா நகர் தொகுதியில் வெற்றி பெற்றதன் மூலமாக ஒரு எம்எல்ஏவாக கவனிக்கப்பட்டவர் அப்படிங்கிறவர் திரு வி.கே. ராம்குமார் அவர்கள். தாவேகா சார்பில், அதுவும் புதிதாக வந்த ஒரு கட்சியின் சார்பில் போட்டியிட்டு வென்ற இந்த தாவேகாவை சேர்ந்த எம்எல்ஏவான வி.கே. ராம்குமார் அவர் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக இவருடைய டீட்டெயில்ஸ் கொஞ்சம் பார்க்கும் பொழுது இவர் ஒரு முதுகலை பட்டம் பெற்ற ஒருத்தர். முன்னாடி ஐடி ஜாப்பில் இருந்தாலும் கூட அதெல்லாம் விட்டுட்டு கால்நடை வளர்ப்பில் கவனம் செலுத்தி இருந்திருக்கிறாரு. இதில் தற்போது அவர் தாவேகாவில் இணைந்ததன் பின்பாக இந்த எம்எல்ஏ வாய்ப்பு கொடுத்ததன் பின்பாக அவருடைய அஃபிடவிட்டில் குறிப்பிட்டதன் படியில் பார்க்கும் பொழுது அவர் ஒரு வணிக சுற்றுலா இதை தான் தன்னுடைய பிஸ்னஸாக கொண்டிருக்கிறாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது. இவர் முன்னதாக இந்த கட்சியில் தாவேகாவில் இணைவதற்கு முன்பாக அவருடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை உற்று கவனிக்கும் பொழுது இவர் ஒரு நில அபகரிப்பு பிரச்சனையில் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. அந்த ஒரு சமயத்தின் பொழுதெல்லாம் அவருடைய கால்நடைகளெல்லாம் அவ்வளோ கொடூரமாக தாக்கியிருக்கிறாங்க. இவரை தாக்கியிருக்கிறதாக ஒரு வீடியோவில் தகவல்கள் பகிர்ந்திருக்கிறாரு. இப்படிப்பட்ட கஷ்டங்களை எல்லாம் ஃபேஸ் பண்ணது அந்த நிகழ்வுகள்லாம் அவர் மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது. அண்ட் மோரோவர் ஒரு ஐடி ஜாப்பை விட்டுட்டு ஒரு கால்நடை வளர்ப்பு வரும்பொழுதே அவங்களுக்கு இந்த விவசாயத்தின் மீதும் விவசாயிகள் மீதும் எப்படிப்பட்ட பார்வை இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அப்படி இருக்கும் பொழுது இந்த பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணும் பொழுது அது இந்த சமூகத்தின் மீது ஒரு அக்கறை கொண்ட பார்வையை அவருக்கு ஏற்படுத்துது. அதன் அடிப்படையில் இந்த மக்களுக்கு ஏதாவது பண்ணணும், சமூக சேவைகள் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான தாட்ஸ் எல்லாம் அவருக்கு வந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அவருக்கு ஒரு சரியான வாய்ப்பாக, ஒரு சரியான இடமாக அவர் ஃபீல் பண்ண இடம்ன்றது தான் தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகத்தில் அவர் கடந்த 2025 அவர் இணைஞ்சிருக்கிறாரு. ஒரு உறுப்பினராக இணைஞ்சது 2025 அப்படின்னாலும் கூட அவர் முதலாக கட்சியினுடைய தலைவரான விஜய் அவர்களை சந்தித்தது அப்படிங்கிறது செங்கோட்டையன் அவர்களினுடைய இணைப்பின் போது. அப்போது இவரும் அங்கே போயிருந்திருக்கிறாரு. ஸோ இவரும் அப்போ தான் விஜய் அவர்களை முதலாக பார்த்ததாக அவர் பதிவு பண்ணுறார். ஸோ அப்படி இருக்கும் பொழுது கட்சியில் ஏற்கனவே இந்த சமூகத்துக்கு ஏதாவது பண்ணணும், சேவை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை, அதற்கு ஒரு வாய்ப்பாக ஒரு 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 தளமாக வாய்ப்பளிக்கக்கூடிய இடமாக தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. அப்படி இருக்கிற சமயத்தில் 2026 தேர்தலுக்கான வேட்பாளர் தேர்வு அப்படிங்கிறது நடக்கும் பொழுது அண்ணா நகர் தொகுதிக்கு இவர் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான அந்த விஷயங்கள் நடக்குது. அதில் என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுறார். குறிப்பாக விஜய் அவர்கள் கூட 1-to-1 உட்காந்து பேசும் பொழுது விஜய் அவர்கள் என்கிட்ட கேட்ட கேள்விகள், வார்த்தைகள் என் மனசில் அந்தளவுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆணி அடித்த மாதிரி பதிஞ்சுது அப்படிங்கிறது திரும்ப திரும்ப நினைவுக்கு வந்துக்கிட்டே இருந்தது. என்னன்னா விஜய் அவர்கள் நம்மளை மக்கள் ரொம்ப நம்புகிறாங்க, நான் அந்த வகையில் மக்களுக்கு ஏதாவது பண்ணணுன்ற வகையில் உங்களை நான் நம்பலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்டார் அப்படின்னு. அப்படி கேட்கும் பொழுது அண்ணா என்னன்னா இப்படி சொல்கிறீங்க, கண்டிப்பாக பண்ணிடலாண்ணா, மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணலாம், கண்டிப்பாக நம்பிக்கையை காப்பாற்றுவேன், இந்த மாதிரியான பதில்களை அவர் சொல்லிட்டு வந்ததாகவும் அண்டு அது தன்னுடைய மனதில் அந்தளவுக்கு ஆழமாக பதிஞ்சது. ஸோ அதன் அடிப்படையில் மக்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு வந்திருக்கிற தலைவர் விஜய் அவர்களினுடைய நோக்கத்தை நிறைவேற்ற வகையில் செயல்படணும் அப்படிங்கிறது தான் இவருடைய பிரதான நோக்கமாக எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட அந்த 1-to-1 இன்டர்வியூக்கு அப்புறமா அவருக்கான வாய்ப்பும் வழங்கப்படுது. அண்ணா நகர் தொகுதி. அண்ணா நகர் திரு வி.கே. ராம்குமார் கழக நிர்வாகி. நம்ம தொகுதியினுடைய நிலவரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சென்னையில் ரொம்ப முக்கியமான ஒரு தொகுதி. கிட்டத்தட்ட 1977 செயல்பட்டு இருக்கிற ஒரு தொகுதி. அப்பத்திலிருந்தே இந்த தொகுதி உருவானதுலேருந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்படுறதுக்கு பிரதான காரணம் அப்படிங்கிறது ரொம்ப உயர்தட்டு மக்கள், மேல்தட்டு மக்கள் நிறைய பேர் வசிக்கிற பகுதியாக அது இருக்குது. அண்ட் மேல்தட்டு மக்கள் மட்டும் கிடையாது, அதில் கீழ்த்தட்டு மக்கள் தொடங்கி மேல்தட்டு மக்கள் வரைக்கும் அதில் வசிக்கிறாங்க. பட் மேல்தட்டு மக்கள் அதிகமாக, இப்போ நீதிபதிகளாக இருக்கட்டும், டாக்டர்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய மனிதர்கள் வசிக்கிற ஒரு பகுதியாக அண்ணா நகர் இருக்குது. அந்த வகையில் தான் அண்ணா நகர் ஒரு 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 காஸ்ட்லி தொகுதியாக, ஒரு ஹைஃபை தொகுதியாக அது பார்க்கப்படுது. அதே நேரம் இன்னொரு பக்கம்
இது ஒரு எண்டுனா இந்த பக்கம் ஒரு எண்டு கீழ்த்தட்டு மக்களும் அங்கே வசிக்கிறாங்க. நிறைய இந்த சூளைமேடாக இருக்கட்டும், அமைந்தகரையாக இருக்கட்டும், அரும்பாக்கமாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏரியாவில் கீழ்த்தட்டு மக்கள் வசிக்கிற பகுதிகளும் இருக்குது. அதில் தொடங்கி பெரிய பெரிய ஆட்கள் தொடங்கி கீழ்த்தட்டு மக்கள் வரைக்கும் சினிமா பிரபலங்கள் முதற்கொண்டு எல்லாரும் வசிக்கிற அதே இந்த தொகுதியில் பழங்குடியின மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள்னு அவங்களும் கூட வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கான அனைத்து தேவைகளையும் அனைத்து மட்ட கட்டமைப்புகளை ஏற்படுத்த வேண்டிய தேவை இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏக்களுக்கு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது கடந்த திமுக ஆட்சியில் நிறைய விஷயங்களை பண்ணாமல் போயிட்டாங்க, நிறைய கட்டமைப்புகளை மக்களுக்கான தேவைகளை செய்து கொடுக்காமல் போயிட்டாங்க அப்படிங்கிறது தற்போது போட்டியிட்டு வெற்றி பெற்ற ராம்குமார் அவர்களினுடைய வார்த்தைகளாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த தொகுதியில் பிரதான பிரச்சனைகளை சரி பண்ணணும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கமாக இருந்திருக்குன்றது அவருடைய பேட்டிகள் வாயிலாக நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இதில் கூடுதலாக இந்த தொகுதியை பற்றி பார்க்கும் பொழுது மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி இது. திமுகவை சேர்ந்த அன்பழகன் போட்டியிட்ட தொகுதி இது. அந்த வகையில் ரொம்ப ஒரு ஸ்டார் தொகுதியாகவும் அண்ணா நகர் தொகுதி பார்க்கப்படுது. அண்ட் இந்த தொகுதியில் வெற்றி அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்போது திமுகவின் கோட்டையாகவும் இருந்திருக்கு, அதிமுகவினுடைய கோட்டையாகவும் இருந்திருக்கு. ஒரு முறை காங்கிரஸ் ஒரே ஒரு டைம் ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட தொகுதியாக அண்ணா நகர் தொகுதி இருக்குது. இந்த தொகுதியில் கட்சியினுடைய தலைவரான விஜய் அவர்கள் முழு நம்பிக்கை வைத்து ராம்குமார் அவர்களுக்கு வாய்ப்பு அளிச்சிருக்கிறார். அப்படி அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட ராம்குமார் அவர்கள் தொகுதி மக்கள்கிட்ட போய் நேரடியாக போய் உரையாடுறாரு, அவங்களுடைய தேவைகளை தெரிஞ்சுக்கிறாரு, இதை பூர்த்தி பண்ணுறதுக்கான நம்ம என்னென்ன விஷயங்களை பண்ணணுங்கிறதெல்லாம் அப்போத்துலேருந்தே திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டு அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டு அங்கே போகும்போது மக்கள் என்ன சொல்கிறாங்க, மக்கள் எப்படி வரவேற்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து ரொம்பவே மெய் சிலிர்த்து போனதாகலாம் அவர் ஃபீல் பண்ணுறாரு. அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் சக கேண்டிடேட்ஸ் யாருன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது தேர்தல் நடக்கும் பொழுது அப்போதைய ஆளுங்கட்சியாக இருந்த திமுகவை சேர்ந்த சிற்றரசு அவர்களுக்கு அங்கே வாய்ப்பளிக்கப்படுது. சிற்றரசு அவர்கள் உதயநிதிக்கு ரொம்பவே நெருக்கமான ஒருத்தர். ஸோ அவருக்கு வாய்ப்பளிக்கப்பட்டது அப்படிங்கிறது அவருக்கு தான் வெற்றி வாய்ப்பு அமையுமோ அப்படின்லாம் எதிர்பார்க்கப்பட்டது. பார்வையும் அப்படி தான் இருந்தது. ஏன்னா அந்த இடத்துல சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்தவர் திமுகவை சேர்ந்தவர் திரு மோகன் அவர்கள். அவருடைய மகன் தான் கார்த்திக்கு தான் அங்கே வாய்ப்பளிக்கப்படும் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. பட் அவர் வில்லிவாக்க தொகுதிக்கு போயிட்டாரு. ஸோ உதயநிதியினுடைய நெருக்கமான ஒரு நபராக இருந்த சிற்றரசு அவர்களுக்கு அங்கே வாய்ப்பளிக்கப்பட்டது. அவருடைய பிரச்சாரங்கள் எல்லாம் பார்க்கும்பொழுது அதான் சொல்லப்போனால் சரி ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க, சரி அண்ணா நகர் தொகுதி ஓகே, எல்லோரும் கொஞ்சம் ஹைஃபையான பீப்புள்ஸ் இருக்கிற இடம், சரி ஓகே இவங்களுக்கே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. அப்படியே ஆப்போசிட் சைடில் பார்த்தா ஏடிஎம்கேல முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா அவர்கள் நிற்கிறாங்க. ஏன்னா இங்கேருந்து திமுகவினுடைய அதிருப்தி வாக்குகள் அங்கே போகும் அப்படின்ற பொழுது ஏற்கனவே அவங்க முன்னாள் அமைச்சர், அவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன் அப்படிங்கும் போது சரி அவங்க ஜெயிப்பாங்களா அப்படின்ற ஒரு பார்வை இருந்தது. அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கேண்டிடேட் கோகுல இந்திரா அவர்கள். பட் இவங்க ரெண்டு பேரையுமே பின்னுக்கு தள்ளி ராம்குமார் அவர்கள் அங்கே நாம் தமிழர் சைட்லேருந்து சங்கர் அப்படிங்கிற ஒருத்தர் போட்டிட்டார். பட் இந்த பிரதான போட்டிங்கிறது திமுக அதிமுகவோட தாவேக்கா போட்டியிட்டது அப்படின்ற இடத்துல வி.கே. ராம்குமார் அவர்கள் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார். அதாவது அந்த தொகுதியில் மொத்தமாக 1,63,339 வாக்குகள் பதிவானதில் திமுக வேட்பாளர் சிற்றரசை விட 21,363 வாக்குகள் அதிகம் பெற்று, அதாவது மொத்தமாக 71,375 வாக்குகள் பெற்று வி.கே. ராம்குமார் அவர்கள் வெற்றி பெறுகிறார். அதுவே அந்த சிற்றரசு அவர்கள் பெற்ற வாக்குகள் அப்படிங்கிறது 50,012 அப்படிங்கிறது. ஸோ அந்த வகையில் கோகுலேந்திரா அவர்கள் 3ஆம் இடம் போகிறாங்க 34,382 வாக்குகளோட. ஸோ முதலிடம் பிடிக்கிறார் வி.கே. ராம்குமார். அதன் மூலமாக கூடுதல் கவனம் பெறுகிறார். சரி அண்ணா நகர் தொகுதிக்கு தாவேக்கா எம்எல்ஏ என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் தான் அடுத்து கிளம்பியது, முன்வைக்கப்பட்டது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர் சொல்கிறது போல தான் அவருடைய தேர்தலுக்கு முன்பாகவும் சரி, ஒரு எம்எல்ஏவாக பதவியேற்றதுக்கு பின்பாகவும் சரி, அவர் சொன்ன விஷயம் தொகுதியில் இருக்கிற பிரதான பிரச்சனைகளாக மின்வெட்டு பிரச்சனைகள் பிரதானமாக இருக்குது, மழைநீர் வடிகால் பிரச்சனை பிரதானமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளை தீர்க்கிறது தான் என்னுடைய முதல் கட்ட வேலை அப்படிங்கிறத அவர் ரொம்ப அழுத்தமாக பதிவு பண்ணுறார். மக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் பூர்த்தி செய்யணும். நிறைய இப்போ கீழ்த்தட்டு மக்கள் வசிக்கிற பகுதிகளெல்லாம் குடிநீரோட கழிவுநீர் கலந்து வருது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணணும்.
அதுவும் இல்லாமல் இப்போ மழைக்காலம் வருது, மழைக்காலம் வரும்பொழுது மழைநீர்லாம் தேங்காமல் இருக்க, வெள்ளை நீர் தேங்காமல் இருக்க என்ன பண்ணணுங்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இந்த மாதிரியான அந்த தொகுதி மக்களுக்கு தேவையான அடிப்படை பிரதான பிரச்சனைகளை முதலில் சரி செய்வது தான் எங்களுடைய நோக்கம். அதற்கு தங்களுடைய இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிற எம்எல்ஏ ஆஃபீஸ்லேயே அதுக்கான ஐடி செல்லேருந்து கம்ப்ளைண்ட்ஸை வாங்குறது, மக்களுக்கான இமெயில் ஐடிஸை கொடுக்கறது, அதன் மூலமாக கம்ப்ளைண்ட் பெறுவது, அதற்கு உடனடியாக தீர்வு காண்பது அப்படின்னு சொல்லி அனைத்து ஏற்பாடுகளையும் செஞ்சு வச்சுருக்கிறோன்னு ரொம்பவே ஆணித்தரமாகவும் ரொம்ப திடகாத்திரமாகவும் சொல்கிறாரு திரு வி.கே. ராம்குமார் அவர்கள். அந்த வகையில் தொகுதி மக்களுக்கான எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு முழு மூச்சோட களமிறங்கி தற்போது ஓடிட்டுருக்கிறாரு. அவருடைய பணி, அவர்கிட்ட இருந்து இந்த தொகுதி மக்கள் நிறைய எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த எதிர்பார்ப்புகளை அவர் பூர்த்தி பண்ணுவார் அப்படிங்கிறத நம்மளும் கொஞ்சம் நம்பிக்கை வைக்கிறோம். காரணம் என்னென்னா, அவருடைய பின்புலம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது நல்லா படிச்சிருந்து நல்ல ஒரு வேலையில் இருந்தாலும் கூட அதெல்லாம் விட்டுட்டு ஒரு கால்நடை வளர்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் நோக்கி வராங்கன்னா, அப்போது அந்த ஒரு கீழ்த்தட்டு மக்கள், இப்போ விவசாயிகளாக இருக்கட்டும், அந்த வகையில் அடுத்து நடுத்தர மக்களாக இருக்கட்டும், கீழ்த்தட்டு மக்களாக இருக்கட்டும், அவங்கள் மீதான பார்வை எப்படி இருக்குன்னு அவங்களுடைய முந்தைய நடவடிக்கைகள் மூலமாக நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியுது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது வி.கே. ராம்குமார் அவர்கள் அனைத்து மக்களுக்கான தன் தொகுதியில் தேவையான அனைத்து விஷயங்களையும் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தொடர்ந்து அவர் பண்ணட்டும். அவருடைய பணிகள், அடுத்தடுத்த பணிகள் சிறக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து இந்த வீடியோவை முடிக்கிறோம். நன்றி.